திருவிழான்னா மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் திருக்கல்யாணம். அது முடிஞ்ச உடனே 3ஆம் நாள் அங்கிருந்து அழகர்மலையிலிருந்து சீர் கொண்டு வருவார். மதுரை சித்திரை திருவிழானா உங்களோட அபிப்பிராயம், உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? மதுரைனால சித்திரை திருவிழா தான். எல்லா ஊரும் மக்களும் வருவாங்க, அன்னதானம்லாம் போடுவாங்க. திருவிழானா உங்களுக்கு வர அந்த பாட்டு பல்லாக்கு அந்த சாங் நல்லா இருக்கும். மேம், சித்திரை திருவிழாவை பத்தி உங்களோட அபிப்பிராயம்? சித்திரை திருவிழா மதுரைக்கு பிரஸ்டீஜியஸான திருவிழா, யாரும் மறக்க முடியாது. இது அவங்கவுங்க வீட்டு திருவிழா, ஊர் திருவிழால வீட்டு திருவிழா, சொந்த பந்தத்தோட கொண்டாட திருவிழா. அவ்வளோ ஒரு சந்தோஷம். சாமியை மீனாட்சியை ஒரு வாரம் பார்க்குறதும், அழகரை போய் ரிசீவ் பண்ணி கொண்டாடுறதும், இது எந்த ஊர்லேயும் நடக்காது. மதுரைக்கு உண்டான மகிமை பெருமை, இது எல்லாருக்கும் சந்தோஷமா கொண்டாடுற திருவிழா சித்திரை திருவிழா. இங்க நீங்க என்ன? நாங்க 15 வருஷமா இங்க மோர், கூல்ட்ரிங்க்ஸ், தண்ணி, ரஸ்னா, பிஸ்கெட், இது எல்லாமே 15 இயர்ஸ் சுகப்பிரியா ஹாஸ்பிட்டல் இந்த தொண்டு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேம். சித்திரை திருவிழா என்பது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் முதல்ல ஆரம்பிச்சு, அது வந்து ஒரு 10 நாள் திருவிழா. அந்த பக்கமும் ஆத்துக்கு அந்த பக்கம் 15 நாள் திருவிழாவும், ஆத்துக்கு இந்த பக்கம் 15 நாள் திருவிழாவும் கொண்டாடுறது சித்திரை திருவிழா. அது என்னன்னா பேசிக் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தை வந்து பார்க்கறதுக்காக அழகர் அங்கிருந்து தன் தங்கைக்கு கல்யாணம் நடக்குது வந்து பார்க்கறதுக்காக ஆர்வலோட வருவார். ஆனால் அந்த கல்யாணம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அந்த ஏமாற்றத்தோட அவர் வந்து கோவத்தில் ஆற்றுல இறங்கி குளிச்சுட்டு அந்த கோவத்தை தணிச்சுட்டு அப்படியே வண்டியூருக்கு போயிட்டு அவரோட அந்த நைட்டு இரவு ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு அப்படியே மக்களுக்கு எல்லாத்துக்கும் தரிசனம் காமிச்சிட்டு அப்படியே திருப்பியும் ஏமாற்றத்தோட அவர் அழகருக்கு ஆற்றுல இறங்குவார். இது கிளம்பிடுவார். டாக்டர் சிவகுமார் சார் வந்து இந்த மோர் பந்தல் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்து அந்த இது சிறப்பு பண்ணி நாங்கள் குவாலிட்டியாக கொடுத்துட்டோம். இதான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் நம்ம அரைச்சி இதில் வந்து எல்லாமே கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சிருக்கோம். திருவிழான்னா மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் திருக்கல்யாணம். அது முடிஞ்ச உடனே 3ஆம் நாள் அங்கிருந்து அழகர்மலையிலிருந்து சீர் கொண்டு வருவார். அழகர் ஆத்துல இறங்குவாரு. இறங்கினோடனே அங்க ஒரு கருப்பர் எதிர்ச்சேவை பண்ணுவாரு. எதிர்ச்சேவை பண்ணின உடனே அப்படியே அவர் கோவிச்சுட்டு போயிடுவாரு. இவர் கோவிச்சுட்டு அங்க வண்டியூருக்கு போயிடுவாரு. நாளைக்கு ரவைக்கு வண்டியூருக்கு போயிட்டு அங்க ஒரு திருவிழா, அங்க ஒருத்தரை தொட்டோம்னு சொல்லி அங்க வச்சிருப்பாங்க. வச்சிருந்துட்டு அப்புறம் அங்க தெப்ப திருவிழா பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்புறம் ஒரு 4 நாள் வச்சுட்டு திரும்புவார். ரிட்டன் திரும்பும்போது தான் கல்லந்திரியெல்லாம் திருவிழா தேரோட்டம் சாதக்கட்டுன்னு பார்த்து அப்புறம் போய் அழகர் கோயிலில் வெளியே வச்சிருவாங்க. வெளியே தொட்டுட்டு வந்துட்டாங்கன்னு வெளியே வச்சிருந்துட்டு அதுக்கு பின்னாடி ஆடி திருவிழாவுக்கு தீர்த்தாடி, ஆடி திருவிழா இங்கே நடக்கும். அதுக்கு தீர்த்தாடி தேரோட்டம் பண்ணி அப்புறம் தான் உள்ள போவார் கோயிலுக்குள்ள. சரி, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சிருக்கோம். சித்திரை திருவிழா அதுதான். சித்திரை திருவிழானா அதான். இதுதான். சரிம்மா. மீனாட்சி வந்து அவர் சீர் கொண்டு வருவார். சீர் கொண்டு வர கொண்டாட்டம் இன்னும் எல்லாரும் சித்திரை திருவிழா முடிஞ்சு மீனாட்சியோட முடிஞ்சு அப்படின்னு நினச்சிருக்காங்க. நாங்கள் வந்து அழகர் இறங்குறதா எங்களுக்கு திருவிழா. ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டம் போடுறது, இல்லை சாமி கும்பிட்றத பற்றியா, இல்லை அந்த பாட்டு வந்தாலே வைப் வருமே, அந்த பாட்டு பாடலாமா? பாட்டு தாங்க, அந்த மியூசிக் மட்டும் தான். பாடலாமா? மியூசிக் மட்டும் தான், பாட்டெல்லாம் இல்லை. மியூசிக் போட்டாலே போதும், பயணங்களாக அப்புறம் ஆயிடான்னு. இது வந்து மிகப்பெரிய மாபெரும் விழான்னு தான் சொல்லணும். இது வந்து எனக்கு வந்து 56 வயசு ஆகுது. கரெக்டாக 17 வருஷத்துல நான் பார்த்தது இப்போ நடக்குது. ஆமாம், 17 வருஷத்துக்கு முன்னால், அதாவது எனக்கு 18 வயசு 19 வயசு இருக்கும்போது நடந்த ஒரு அலப்பறன்னு சொல்லுவோம்ல அந்த காலத்தில், அது வந்து இப்போ உள்ள பசங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இடையில ஒரு 10 வருஷமா வந்து அது ரொம்ப கம்மியாக இருந்தது. பண்ணுவாங்க, வருவாங்க, போவாங்க, இந்த துள்ளல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ பசங்க வந்து ரொம்ப அட்வான்ஸாக போய் அருமையாக இருக்காங்க. இந்த திருவிழா வந்து இது மாதிரி வருஷம் பூரா நல்லா செழிப்பாகவும், செழிப்புக்கு ஒன்றும் குறை இல்லை. வெளியூர்லேருந்து இந்த பூரா மாட்டு வண்டி கட்டிட்டு வருவாங்க. இப்போ வேனு, டிராக்டரு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்தில் இப்போ பார்த்தா நம்மளுக்கே பிரமிப்பாக இருக்குது. ஒரு ட்ரிப்பில் வந்து சும்மா ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. இப்போ ஊராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி மாட்டு வண்டி வரிசையாக வந்ததோ அது மாதிரி இப்போ வந்து இந்த ட்ரை சைக்கிள், வேனு, ஷேர் ஆட்டோ, இந்த மாதிரி வேன் பிடிச்சி வர்றது. அதனால இப்போ க்ரௌடு ரொம்ப பெருமாளுக்கு வந்து ரொம்ப கூட வர ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து உங்க ஞாபகத்துக்கு
ஞாபகம் வருது? கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்குறது வந்து ஓகே, இதெல்லாம் ரைட், எல்லாரும் சொன்னாங்க. உங்களுக்கு சித்திரை திருவிழானா எப்படி இருக்கும்? நாங்க வந்து குதூகலமா இருக்கோம், ஹாப்பி. ஹாப்பி. மதுரை சித்திரை திருவிழானா உங்களோட அபிப்பிராயம், உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? மதுரைனால சித்திரை திருவிழா தான். எல்லா ஊரும் மக்களும் வருவாங்க, அன்னதானம் போடுவாங்க. திருவிழானா உங்களுக்கு வர அந்த பாட்டு பல்லாக்கு அந்த சாங் நல்லா இருக்கும்.